ஓம் சரவண ஜோதியே நமோ நம. முருகப்பெருமான் கலியுகத்தில் ஞானிகளை உருவாக்க அருள் புரிவதால் ஞானிகளை வணங்கும் பூஜை முறையை ஓங்காரக்குடில் மூலம் வழிகாட்டி வருகிறார். முருகப்பெருமான் வழிகாட்டிய ஞான வழியில் ஞான நிலை அடைந்த வல்லமை மிக்க ஞானி மகான் அரங்கர் தாம் அடைந்த ஞானத்தை தொண்டர்களும் அடைய ஞானத்தை அடைய வழிகாட்டுகிறார். ஓங்காரக்குடில் ஞானிகள் அருளும் உயர்வான ஞான சபை. எனவே ஓங்காரக்குடில் வந்து உணவு உண்டு உலக மக்கள் அரங்க முருகா உன்னிடம் சரணாகதி அடைவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று வேண்டி முழுமையான சைவ நெறியில் நின்று தொடர்ந்து ஞானிகளை பூஜையில் கலந்து மாற்றம் வேண்டி வேண்டுகோள் வைத்து தினமும் ஞானிகளை வணங்கினால் அவரவர்களுக்கு உள்ளும், அதாவது எண்ணம், சொல், செயல், அதாவது கொடுக்கக்கூடிய தர்ம சிந்தை, தயவு, சன்மார்க்க ஒழுக்கம், தனித்தன்மையுடன் மாற்றங்கள் அடைய மகான் அரங்கர் அருள் புரிவார். ஆற்றல் மிக்க மகான் அரங்கர் வழி, அதாவது அன்னதானத்தில் பொருளுதவி செய்து வணங்கி தொடர்ந்து வர மகான் அரங்கர் சீடர்களாக ஏற்று அவர்களுக்கு மெய்ஞானம் தந்தருள் புரிவார். மகான் அரங்கர் தயவில் மேல்நிலையான அருள் பலம், பொருள் வகை, தேக மனபலமும் ஞான பலமும் பகை எதிர்ப்பு இன்றி பாதுகாப்பு மிக்க ஞான வாழ்வை அடைவார்கள். மகான் அரங்கர் ஆசியால் மேல்நிலை அடைந்தவர்கள் தொடர்ந்து வர ஞான வாழ்வை தக்க வைப்பதுடன் ஞானிகள் ஆவார். மகான் அரங்கர் காட்டிய வழியில் தொடர்பவர்களுக்கு வரும் உலகில் கோடிக்கு மேலானவர்கள் ஞானிகள் படை பெருகுவர் என மகான் அரங்கர் அருளிய சுவடி. ஆறுமுக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் 20/8/2026. ஞானிகளை கலியினில் படைக்க ஞான பண்டிதனார் பேரருள் புரிந்து ஞானிகளை வணங்கும் பூஜை முறை நல்கி பிரணவ குடில் வழிகாட்டி வர ஆறுமுக அரங்க மகானார் வழிகாட்டிய வல்லமை மிக்க ஞானியாக ஆறுமுக அரங்கமகா தேசிகன் யானும் அருளுவேன் பராபவ வேங்கை திங்கள். திங்களில் முதல் குருவார ஆசியாக தொண்டர்களுக்கு வழிகாட்டி உரைப்பேன். ஓங்காரக்குடில் ஞானிகள் அருளும் உயர்வான ஞான சபையாகும். ஆகவே அணுகி வந்து கலந்து அருளமுது உண்டு உலகோர் மிகைப்பட சரணாகதி கொண்டு முழுமைப்பட சைவநெறி ஏற்றுமே ஞானிகள் பூஜையில் இணைந்து கலந்து தொடர்ந்து மாற்றம் வேண்டி வேண்டல் வைத்து மகான்களை நித்தம் வணங்கி வருகவே அவரவருக்கு உள்ளும் வந்தடையும் சடுதி மாற்றங்கள். தரும சிந்தை, தயவு, ஒழுக்கம் என தனித்துவம் பெருகிட மாற்றங்கள் தனை அரங்கன் யானும் மக்களுக்கு தந்தருள் புரிவேன். ஆற்றல் மிக்க அரங்கன் என் வழி அன்னதானத்தில் பொருளுதவி செய்துமே வணங்கி தொடர சீடர்களாக ஏற்று அவரவருக்கும் மெய்ஞானம் தந்தருள் புரிவேன். மேல்நிலை அருள் பொருள் வகைப்பட தேக மனபலமும் வல்லமைப்பட ஞானபலமும் பகைமை எதிர்ப்பு சோடையின்றி பாதுகாப்பு மிக்க ஞான வாழ்வு அடையவே ஞானி என் வழியை அடைந்துமே தொடரும் மக்கள் தடையின்றி ஞான வாழ்வினை தக்க வைப்பதுடன் தேறியே ஞானிகள் ஆவார். தேசிகன் என் வழி கோடி மேல் வருமுலகில் ஞானிகள் படை பெருகுவர். வழங்கிய அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம். ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.